Okay friends, welcome back to Read and Speak English channel. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ், ஹவு டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ஃபார் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, அப்புறம் ஆல்ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சேரும். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் மோட்டிவேஷ்னல் ஸ்டேட்மெண்ட். Life is not easy, but enjoying it as it is not so difficult. வருவதை ஏற்றுக்கொண்டால் வாழ்வது கடினம் அல்ல. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ். இதோட பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், சிம்பிள் கொஸ்டின்ஸ் அண்ட் WH கொஸ்டின்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்துருக்க வர்ப் வந்து மீட். ஸோ மீட்டோட 5 ஃபார்ம்ஸ்: மீட், மெட், மெட், மீட்ஸ், மீட்டிங். 5 ஃபார்ம் உங்களுக்கு. அஃப்கோர்ஸ் ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸுக்கு மட்டும் இல்லை, ஃபியூச்சர் டென்ஸ் எதுக்குமே நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக ப்ளூரலான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஃபார்மேஷன் தான். பட் ஸ்டில் நான் வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் அண்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட் பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும்? ஹீ, ஷீ, இட், ராஜ், ராணி, ஐ, இதெல்லாம் வரும். இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா வில்லுன்ற ஆக்ஸிலரி வர்ப், அப்புறம் மீட்ன்ற பேஸ் வர்ப், இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்மேஷன் வந்துடும். ஸோ ஹீ வில் மீட் யூ, அவர் உங்களை சந்திப்பார். அதே போல் ஷீ வில் மீட் யூ, அவள் உங்களை சந்திப்பார். இட் வில் மீட் யூ, அது உங்களை சந்திக்கும். ராஜ் வில் மீட் யூ, ராஜ் உங்களை சந்திப்பார். ராணி வில் மீட் யூ, ராணி உங்களை சந்திப்பார். ஐ வில் மீட் யூ, நான் உங்களை சந்திப்பேன். ஸோ இதுதான் வந்துட்டு பாசிட்டிவ் எதிர்மறை சென்டென்சஸ், வாக்கியங்கள். இதே நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? ஹீ வில் நாட் மீட் யூ, அவர் உங்களை சந்திக்க மாட்டார். ஷீ வில் நாட் மீட் யூ, இட் வில் நாட் மீட் யூ. ராஜ் வில் நாட் மீட் யூ, ராணி வில் நாட் மீட் யூ, ஐ வில் நாட் மீட் யூ அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வில் நாட்டை நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா அதை வந்துட்டு ஷார்ட் ஃபார்மாக won't அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ he won't meet you, she won't meet you, it won't meet you, Raj won't meet you, Rani won't meet you, I won't meet you அப்படி சொல்லலாம். அதாவது I won't meet you, நான் உங்களை சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சிம்பிள் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்ஜெக்ட் வர்பையும் மாற்றி போட வேண்டியது தான். அதை வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு எப்படி கேள்வி கேட்குறது? வில் ஹி மீட் யூ, அவர் உங்களை சந்திப்பாரா? வில் ஹி மீட் யூ டுமாரோ, அவர் நாளைக்கு உங்களை சந்திப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்தில் கேட்கலாம். அதே போல் ஹீக்கு பதிலாக நீங்கள் வில் ஷீ மீட் யூ, வில் இட் மீட் யூ, வில் ராஜ் மீட் யூ, வில் ராணி மீட் யூ, வில் ஐ மீட் யூ இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றி மாற்றி கேள்வி கேட்க முடியும். அதே போல் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு எப்படி கேள்வி கேட்குறது? வில் ஹி நாட் மீட் யூ, அவர் உங்களை சந்திக்க மாட்டாரா? வில் ஷீ நாட் மீட் யூ, வில் இட் நாட் மீட் யூ, வில் ராஜ் நாட் மீட் யூ, வில் ராணி நாட் மீட் யூ, வில் ஐ நாட் மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் சென்டென்ஸ் கேட்க முடியும். அதே இன்னொரு மெத்தடில் பார்த்தீங்கன்னா அந்த வில் யூ நாட் இஸ் won't அப்படின்னு கேட்கலாம். won't he meet you, won't she meet you, won't it meet you, won't Raj meet you, won't Rani meet you, won't I meet you அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியும். அதே போல் உங்களுக்கு WH கொஸ்டின்ஸ் why, how, where, when, which, what, how. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நீங்கள் தேவைக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் உபயோகப்படுத்தலாம். அதில் எப்படி கேள்வி கேட்பீங்க? ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு why will he meet you, அவர் ஏன் உங்களை சந்திப்பார்? why will he meet you tomorrow, அவர் ஏன் நாளைக்கு உங்களை சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஃபியூச்சர் டென்ஸில். அதே போல் why will she meet you, why will it meet you, why will Raj meet you, why will Rani meet you, why will I meet you அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டென்ஸஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். அதே போல் நீங்கள் நெகட்டிவ் சென்டென்ஸ் இது எப்படி பண்ணலாம்? WH கொஸ்டின்ஸ்
why will he not meet you? Why will she not meet you tomorrow? Okay. அதே போல் why will it not meet you? Why will Raj not meet you? Why will Rani not meet you? Why will I not meet you? நான் ஏன் உங்களை நாளைக்கு சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து வில்லி நாட்டையும் சேர்த்து ஓன்ட்டையும் சேர்த்து how won't he meet you? How won't she meet you? How won't it meet you? How won't Raj meet you? How won't Rani meet you? How won't I meet you? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் அதே நாளைக்கு ஏன் அவர் உங்களை சந்திக்க மாட்டார் அப்படின்ற அர்த்தத்தில் வருது. அதே போல் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் இதுலேயும் வந்து எந்த மாற்றமும் கிடையாது, ஃபார்மேஷனில் எந்த மாற்றமும் கிடையாது. ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் வந்து யூ வி டே பாய்ஸ் இதெல்லாம் வந்து ப்ளூரல் சப்ஜெக்டாக சொல்லலாம். பட் ஃப்யூச்சர் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த டென்ஸுக்குமே ஃப்யூச்சர் டென்ஸ் எதுக்குமே உங்களுக்கு இந்த சிங்குலர் ப்ளூரல் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதுனால அதே தான் வரப்போகுது. நம்ம வேறு வர்புன்னு ரைட்னு எடுத்துருக்கோம். ரைட், ரோட், ரிட்டன், ரைட்ஸ், ரைட்டிங். ஸோ யூ வில் ரைட் எ லெட்டர், அதுதான் பாசிட்டிவ் சென்டென்ஸ். யூ வில் ரைட் எ லெட்டர், நீங்கள் ஒரு கடிதம் எழுதுவீர்கள், நாளைக்கு எழுதுவீர்கள்னால் யூ வில் ரைட் எ லெட்டர் டுமாரோ அப்படி சொல்லலாம். அதே போல் we will write a letter, நாங்கள் நாளைக்கு ஒரு கடிதம் எழுதுவோம். they will write a letter, அவர்கள் நாளைக்கு ஒரு கடிதம் எழுதுவார்கள். பாய்ஸ் will write a letter, பசங்க நாளைக்கு ஒரு கடிதம் எழுதுவார்கள். இந்த மாதிரி வந்து நம்ம பாசிட்டிவ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியலாம். அதே போல் நெகட்டிவ் சென்டென்சஸ் you will not write a letter, we will not write a letter, they will not write a letter, boys will not write a letter. அப்புறம் வில்லி நாட்டையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா ஷார்ட் ஃபார்ம் won't. ஸோ யூ won't write a letter, we won't write a letter tomorrow, they won't write a letter tomorrow, boys won't write a letter tomorrow. இப்படியே அந்த சென்டென்சஸை நெகட்டிவ் சென்டென்ஸை நம்ம மாற்ற முடியும். அதில் சிம்பிள் கொஷின்ஸ் ஃபார் பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பண்ணலாம்? will you write a letter, நாளைக்கு நீங்கள் லெட்டர் எழுதுவீங்களா, நாளைக்கு நீங்கள் கடிதம் எழுதுவீர்களா? will we write a letter, will they write a letter, will boys write a letter அப்படின்னு சொல்லலாம். இதே நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு சிம்பிள் கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? will you not write a letter, நீங்கள் கடிதம் எழுத மாட்டீர்களா? will we not write a letter, will they not write a letter, will boys not write a letterன்னு கேட்கலாம். அப்போது will not மறுபடியும் வச்சிங்கன்னா won't. won't you write a letter, won't we write a letter, won't they write a letter, won't boys write a letter அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்க முடியும். அதே போல் WH கொஸ்டின்ஸ் why will you write a letter, நீங்கள் லெட்டர் எழுதுவீங்க நாளைக்கு அப்படின்னு கேட்கலாம். why will you write a letter tomorrow, why will we write a letter tomorrow, why will they write a letter tomorrow அப்படி சொல்லலாம். அப்புறம் why will boys write a letter அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் என்ன பண்ணலாம்? நெகட்டிவ் சென்டென்சஸ் அதுக்கு எப்படி WH கொஸ்டின்ஸ் கேட்குறது? why will you not write a letter, நீங்கள் நாளைக்கு கடிதம் எழுத மாட்டீங்க. why will we not write a letter, why will they not write a letter, why will boys not write a letter. மறுபடியும் will not சேர்த்திங்கன்னா உங்களுக்கு won't போட்டுக்கலாம். ஸோ when won't you write a letter, எப்போ நீங்கள் லெட்டர் எழுத மாட்டீங்க. அதே போல் when won't we write a letter, when won't they write a letter, when won't boys write a letter, இந்த மாதிரி நம்ம போட முடியும். அதே நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றுறதா இருந்தால் when won't you not write a letter, when won't we not write a letter, when won't they not write a letter, when won't boys not write a letter அப்படின்னு நம்ம போட முடியும். ஸோ இப்படி தான் வந்து இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணலாம். உங்களுக்கு பார்க்கலாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது இதுன்னு சொல்லிட்டு. இது மற்ற டென்ஸ்க்கு நம்ம போட்டிருக்கோம், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்லாம் போட்டிருக்கோம். அது வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே போட்ட வீடியோஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் நான் தந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் போய் நீங்கள் பார்க்கலாம், இல்லை ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். ஸோ பேசிக்கலாக இந்த ஃபார்மேஷன் உங்களுக்கு தரவாயிடுச்சுன்னா, இப்போ நான் சொல்கிற மாதிரி தொடர்ந்து நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டும் யூஸ் பண்ணி வேறு வர்ப்ஸ் யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதாவது சென்டென்ஸை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதை பேசி அதையே வந்துட்டு மாடுலேஷனோட பேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேசிக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரிங் ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பேராகிராஃப்ஸ் படிக்கும்போது எப்படி இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி இந்த சிம்பிள் சென்டென்ஸாக இருக்குது உங்களுக்கு இல்லைங்களா, இது வந்து எப்படி உங்களுக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாறுது, எப்படி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாறுது, அதே போல்
எப்படி இது வந்து காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டாக மாறுது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு நான் வந்துட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் சொல்லிட்டு. ஸோ பேசிக்கலாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஈஸியான புரிதல் இருக்கும். அதை வச்சு நீங்கள் பேசும்போது மாடுலேட் பண்ணி இன்டர்நெட் பண்ணி ஏற்ற இறக்கத்தோட அதை பேசி பழகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்பீக்கிங் எபிலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுக்கு தான் வந்து நான் எல்லாமே ஒரு நட்ஷல் ஒரே இடத்துல தரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி டேபிளர் காலம்ஸ் நான் தந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹாப்பி ரீடிங் அண்ட் வெரி ஹாப்பி ஸ்பீக்கிங். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் encourage us and motivate us. Till we meet again, take care. Bye bye. Thank you.